எங்கே கொண்டு போகப்பட்டால் வெளியே, ஆண்டவருக்கு வெளியே, சபைக்கு வெளியே, ஆவியானவருக்கு வெளியே. அங்கே சொல்லப்பட என்ன? அடக்கம் பண்ணினார்கள். என்னை கேட்டு இது துக்கமான ஒரு வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தையில இன்னொரு கருப்பொருள் இருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, God remove the sin. அடுத்த வார்த்தை 5:10, அதை கேட்ட யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. அதாவது 5:10 சொல்லுகிறது, உடனே அவள் அவருடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள். அடுத்த வார்த்தை, வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவருடைய புருஷனுடையிலே அடக்கம் பண்ணினார்கள். சொல்ல வந்த வாசனம் not only condemns, it consumes. அவரு அதாவது கண்டிப்பது மட்டுமல்ல, அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகிறார். இங்க நடந்தது என்ன தெரியுமா? அங்கே நடந்தது, அவளுடைய பாதத்திலே விழுந்து, இந்த வார்த்தை கேட்ட உடனே அவள் விழுந்து ஜீவனை விட்டாள். நன்றா கவனிங்க, ஜீவனை விட்டாள். ஜீவன் போச்சா இல்ல அவள் விட்டாலும் தெரியல, ஜீவனை விட்டாள். அப்படியானால் அவருடைய கருத்து என்னவென்றால், God consumes the sin. தேவன் பாவத்தை வெறுப்பது மட்டுமல்ல, அந்த பாவம் செய்தவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுகிறார். எனவேதான் ஆரம்பத்திலே சொன்னேன், தேவனுடைய நியாய தீர்ப்பை யாருமே மாற்ற முடியாது. திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை 5:5 கேட்ட உடனே ஜீவனை அவன் விட்டான். அடுத்த வார்த்தை 5:10, அவளுடைய பாதத்துல விழுந்து ஜீவனை விட்டாள். ஒரு சின்ன கேள்வி, அவள் பாதத்துல விழுந்தாலே ஆண்டவர் மன்னித்திருக்கலாம், மனமாறி இருக்கலாம், அவளுக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கலாம், ஜீவனை கொடுத்திருக்கலாம். ஆரம்பத்துல சொன்னது போல, God judgment is severe and God judgment is eternal. தேவனுடைய நியாய தீர்ப்பு அன்பானுடைய முடிவானது. திரும்ப அந்த வார்த்தை படிக்கிறேன், அவள் அவனுடைய பாதத்துல விழுந்தாள். பேதுருவை மன்னித்திருக்கலாம், அங்கே ஆவியானவர் கிரியை செய்கிறார், அவன் மன்னிப்பே இல்லை. அடுத்த வார்த்தை, ஜீவனை விட்டாள். அடுத்த வார்த்தை, அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவள் புருஷண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். இங்க 2 பேருமே வெளியே. ஒரு காலத்துல சபைக்குள் இருந்தவர்கள், சத்தியம் கேட்டவர்கள், தேவனை ஆராதித்தவர்கள், தேவனுக்காக வாழ வேண்டும் என்று விரும்பினவர்கள். காலங்கள் மாறிற்று, வசதிகள் உண்டானது, மேன்மை உண்டானது. நான் சொன்ன ஒரு வார்த்தை, வஞ்சனையின் வாழ்க்கை, பொய்யின் வாழ்க்கை, மாய்மாலத்தின் வாழ்க்கை, அன்பானவர்களே ஒரு நடிப்பு, முகமுடியின் வாழ்க்கை. முடிவு என்ன? அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்லுகிறார் அந்த அப்போஸ்தலர் 5:4, நீ இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷிடத்திலே பொய் சொல்லாமல் தேவனிடத்திலே பொய் சொன்னாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளிலே நான் சொன்ன வார்த்தை, ஆவியானவரை புறக்கணிக்க வேண்டாம்.